வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் ராஜிய கூட்டிட்டு சென்னை போறதுக்காக கிளம்பி வந்து நிக்கிறாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு போக, ஏய் உங்க அப்பாட்ட சொல்லலையான்னு கேக்குறாங்க. இல்லம்மா லேட் ஆகுதுன்னு அவரு சொல்ல, "ஏய், உங்க அப்பா இப்ப வந்துருவாருடா சொல்லிட்டு போ இல்லைன்னா கோச்சுக்குவாருங்கிறாங்க கோமதி. அவரு வர்ற வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாருல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, இல்லடா அவரு ஏதாவது சொல்லுவாருடா சொல்லிட்டு போடா அப்படின்னு கோமதி சங்கடமா சொல்ல, அத்தை நாம இருக்கோம்ல சமாளிச்சுக்கலாங்கிறாங்க மீனா. கொஞ்சம் யோசிக்கிற கோமதி, சரிடா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம் போயிட்டு வாங்கன்னு அரை மனசா தலையாட்டுறாங்க. அப்படின்னு கதிரும் தலையாட்டிட்டு கிளம்ப போக, டேய் ராத்திரிக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கோமதி கேட்க, சாப்பாடா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நாங்க வழியில சாப்பிட்டுக்கிறோங்கிறாரு கதிர். சரிப்பா அப்படின்னு கோமதி தலையாட்ட ரெண்டு பேரும் திரும்புறாங்க. ராஜராஜ இரு ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் உள்ள வாயேன்னு மீனா கூப்பிடுறாங்க. டேய் கிளம்பி நிக்கிறவங்கள எங்கடி கூப்பிடுறேன்னு கோமதி கேட்க, கிளம்பி நிக்கிறவங்கள இத்தனை நேரம் நிறுத்தி வச்சு நீங்க பேசுனது தப்பு இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் உள்ள கூப்பிட்டது தப்பான்னு மீனா கேட்க, ஆ ஆ அப்படிங்கிறாங்க கோமதி. நீ வா ராஜி வா அப்படின்னு ராஜியோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு மீனா ரூமுக்குள்ள போக, ஏய் என்னமோ ரகசியம் பேச போறாங்களாம் அப்படின்னு மயிலோட தோலை தொட்டி சொல்றாங்க கோமதி. ஓ பேசட்டும் பேசட்டும்னு மயிலு சொல்ல, அப்படிங்கிற கோமதி, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன் உனக்கு என்ன போறாங்க. ரூம்குள்ள வந்த மீனா, ஏய் ராஜி கல்யாணத்துக்கு என்ன புடவை கட்ட போற நீ? ஆ இரு 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 நானே சொல்றேன். சரவண மாமா கல்யாணத்துக்கு கட்டினியே அந்த புடவையை தானே கட்ட போற அப்படின்னு மீனா கேட்க, கொஞ்சம் தயங்குற ராஜு. ஆமா அப்படின்னு தலையாட்ட, கல்யாணம் மட்டும்தானா இல்ல ரிசப்ஷன் அது இது மாதிரி வேற எதுவும் இருக்கா? என்கிட்ட புடவை நிறைய இருக்கு வேணுமா உனக்குன்னு மீனா கேக்குறாங்க. அக்கா இப்படி எல்லாம் ஏதாவது கேட்காதீங்கக்கா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு ராஜு சொல்ல, உண்மையா என்ன உண்மைன்னு மீனா ஆச்சரியமா கேக்குறாங்க. அது அது வந்து அது வந்து இப்படின்னு ராஜு தயங்கிட்டு இருக்க மெதுவா வெளியே எட்டி பாக்குற மீனா என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து நாங்க கல்யாணத்துக்கே போகலக்கா வேற ஒரு விஷயமா போறோம் அப்படின்னு ராஜு சொல்லிட அதிர்ச்சி ஆகுற மீனா, வேற ஒரு விஷயமா என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அக்கா அத மட்டும் கேட்காதீங்கக்கா நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு ராஜு அமைதியா சங்கடமா நிக்க, சரி சொல்ல வேண்டாம் ஆனா நல்ல விஷயத்துக்கு தானே போறீங்க பிரச்சனை எதுவும் இல்லையேன்னு மீனா கேக்குறாங்க. ஒரு பிரச்சனை இல்லக்கா நான் நல்ல விஷயமா தான் போறேன் ஒரு முக்கியமான விஷயமா போறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்ப சரி கையில காசெல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் இருக்குக்காங்கிறாங்க ராஜி. சரி போயிட்டு வா ராஜின்னு மீனா தலையாட்ட, ராஜியும் சரி கிளம்புறேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. எனக்கு என்னவோ நீங்க போற ஒரு முக்கியமான விஷயத்தோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க போகுதுன்னு தோணுது அப்படின்னு மீனா குறும்பா சொல்ல, என்னதுன்னு கேக்குறாங்க ராஜி. அதான் அப்படின்னு ஹார்ட் சிம்பல் புடிச்சு காமிக்கிறாங்க ரெண்டு கையாலையும். உங்க காதல் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நீங்க போக போறீங்களோன்னு தோணுதுன்னு மீனா சொல்றாங்க. ராஜு கொஞ்சம் அமைதியா வெக்கமா நிக்க, வெக்கப்படாதவா அப்படின்னு மறுபடியும் ராஜியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு மீனா வெளியே வர்றாங்க. இந்தாப்பான்னு கோமதி வாட்டர் பாட்டில கொண்டு வந்து கொடுக்க தேங்க்ஸ்மான்னு வாங்கிக்கிறாரு கதிர். ரெண்டு பேரும் அங்க வர, என்ன ரகசியம் எல்லாம் பேசி முடிச்சாச்சான்னு கோமதி கேட்க, பேசியாச்சு பேசியாச்சு கதிர் இப்ப நீ கூட்டிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க மீனா. ஆமா நான் வரேம்மா வரேன் நீ வரேன் நீன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கதிர். அக்கா போயிட்டு வரேன்னு ராஜியும் கிளம்புறாங்க. இவங்க பை சொல்ல அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க வாசல தாண்டி போயும் கூட பை அப்படின்னு மயிலு கையாட்டிட்டு இருக்காங்க. ஐயோ அவரு வந்த உடனே என்ன சொல்ல போறேனோ தெரியலையே என்ன கேட்க போறாரோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கோமதி அவங்க கவலையில விழுந்துட, பாத்துக்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜாடையார் மயிலு. சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, என்னமோ பாக்கலாம் போன்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. கிச்சன்ல கோமதி மயிலு மீனா 3 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உப்பு டப்பிய கோமதி எடுக்க, அத்தை ஏற்கனவே உப்பு போட்டீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, திகைச்சு போற கோமதி, போட்டனா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாங்க மயிலு. வடசட்டியில கிண்டிட்டதுல இருந்து ஒரு சொட்டு எடுத்து கையில விட்டு டேஸ்ட் பாக்குற கோமதி, போட்டுட்டேன் நல்ல வேலை நீ சொன்ன. ஐயோ கடவுளேன்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க கோமதி. ஏன் அத்தை ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிய அப்படின்னு மயிலு பாவமா கேட்க, உங்க மாமா வந்த உடனே கதிர பத்தி ஆரம்பிப்பாரு. ஐயோ அத நினைச்சாதான் பதட்டமா இருக்கு எனக்கு. ஏண்டி டைம் என்னடின்னு கோமதி கேக்குறாங்க. எல்லாம் மாமா வர டைம் தாங்கிறாங்க மீனா. ஐயோ அப்படின்னு கோமதி மலைச்சு போய் நின்றுக்க, கோமதி கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பாண்டியன் வர்றாரு. ஆ வந்துட்டாரு அப்படின்னு கோமதி பதற மயிலும் பதறாங்க. அத்தை பயப்படாதீங்க கதிர் என்ன யாரோ ஒரு பொண்ணு கூட சென்னைக்கு போயிருக்கான், அவன் பொண்டாட்டி கூட தானே போயிருக்கான் அதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு மீனா சொல்ல, அப்படின்னு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க கோமதி. கோமதி அப்படியே நிக்க, விடுங்கத்த பாத்துக்கலான்னு மறுபடியும் தைரியம் மீனா குடுக்குறேன்.
கோமதி அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கூப்பிட உங்களதான் கூப்பிடுறாருங்கிறாங்க மயிலு. கோமதி போலாமா நிக்கலாமான்னு பயந்துகிட்டே நிக்க எங்க இருக்க அப்படின்னு பாண்டியன் கத்த. கோமதி வேகமா போக பின்னாடியே மயிலும் போறாங்க. அடுப்புலயே அப்படியே வச்சுட்டு மூடாம கூட போறாங்களேன்னு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு மீனாவும் ஓடுறாங்க. ராஜியும் கதிரையும் தவிர எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்க. என்னங்க மாமா கூட வந்திருக்கீங்கன்னு சரவணனை பார்த்து மயிலு கேக்குறாங்க. இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் கடைக்கு போயிட்டாங்க, கொஞ்ச நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே அப்பா கூட வந்தேன் அப்படின்னு அப்பா பிள்ளை சரவணன் சரின்னு தலையாட்டிக்கிறாங்க மயிலு. இந்தா இத கொண்டு போய் உள்ளர வையன்னு பேக குடுக்குறாரு பாண்டியன் கோமதி கிட்ட. கோமதி அத கையில வாங்கிட்டு அப்படியே நிக்க, எங்க அந்த திமிர் பிடிச்சவனோ அப்படின்னு பாண்டியன் நிறுத்த. யார கேக்குறீங்க அப்படின்னு கோமதி தயக்கத்தோட கேக்குறாங்க. யார கேக்குறனா, அதான் தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் ஆணவத்துல ஒருத்தன் ஆடுவானே அவனைத்தான் கேக்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. கடுப்பா அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு செந்தில். ஒண்ணும் இல்ல, அந்த டிராவல்ஸ் வச்சிருக்காருல்ல அந்த கந்தசாமி அண்ணனை பார்த்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அப்படின்னு பயத்தோட தலையாட்டிட்டு இருக்காங்க கோமதி. அவரு பஸ் ஒண்ணு சென்னைக்கு போய் வந்துகிட்டு இருக்கான், இந்த படுத்துட்டு போற மாதிரி இருக்கும்ல அந்த பஸ் தானா. பேசாம உன் மகனையும் அந்த புள்ளையும் அந்த பஸ்ல போக சொல்லு, அலுப்பு இல்லாம இருக்கும், நிம்மதியா போயிட்டு வரலாம்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. மயிலு எச்சி முழுங்கிட்டு இருக்காங்க பயத்துல. கோமதி சுயநினைவே இல்லாத மாதிரி நிக்கிற. ஏய் என்னடி திரு திருன்னு முழிக்கிறவ அப்படின்னு பாண்டியன் கேக்க. ஆ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கோமதி. அவன்கிட்ட சொல்லு, ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்செல்லாம் வண்டி ஓட்ட வேணாம்னு, அதுவும் கூட அந்த புள்ளைய வேற வச்சுக்கிட்டு பேசாம அவங்கள பஸ்லயே போக சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அவன் ஏற்கனவே ராஜிய கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு கோமதி ஒரு வழியா சொல்லி முடிக்க. பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. சரவணனும் பழனியும் கூட கொஞ்சம் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. மீனா குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. என்னடி சொல்ற, அந்த புள்ளைய கூட்டிட்டு கிளம்பிட்டானா அப்படின்னு பாண்டியன் கேக்க. ஆ ஆமாங்க அப்படின்னு ஜிமிக்கி ஆட பயத்தோட கோமதி சொல்றாங்க. எதுல போனா அப்படின்னு பாண்டியன் கேட்க. அது 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 கார்ல தாங்கன்னு முடிச்சிடுறாங்க கோமதி. தேவையில்லாத வேலை இதுன்னு பழனி சரவணனை பார்த்து சொல்றாரு. அம்மா அவன் அப்பா வர்ற வரைக்கும் இருக்க சொல்லிருக்கலாம்லம்மா அப்படின்னு சரவணன் கேட்க. பாண்டியனும் கோமதிய பாக்குறாரு. இல்ல நான் அப்படின்னு கோமதி இழுத்துட்டு இருக்க. ஆமா மாமா இருக்கணும்னு தான் கதிர் நினைச்சான், ஆனா கஸ்டமர் அம்புட்டு நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால கிளம்பிட்டாங்கன்னு மீனா முடிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒத்து தலைய ஆட்டுறாங்க கோமதியும். சமாளிக்காதப்பா மீனா அப்படின்னு பாண்டியன் வேகமா சொல்ல. கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு மீனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஏண்டி இவன் இப்படி இருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுன்ற முடிவுல இருக்கானா. அதுவும் சரிதான், இப்ப துரை பெரிய ஆள் ஆயிட்டாருல, அத்தா குறைக்கே சொந்தமா சம்பாதிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு. சரி நான் சொன்னதை கேட்க வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. திக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க கோமதி. ஊருக்கு கூட்டிட்டு போறான்ல அந்த புள்ளைய, ஒரு வார்த்தை இருந்து என்கிட்ட சொல்லிட்டு போனா என்னவா, ஏன் அத கூட பண்ண மாட்டானோ, தூரம் குறைஞ்சு போவாரு சொல்லிட்டு போனா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அப்பா வேணும்னு எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்ப்பா, லேட் ஆயிருக்கும் அதனாலதாங்கிறாரு செந்தில். அவன் என்ன கலெக்டர் வேலைக்கா பரிச்சு எழுத போயிட்டு இருக்கான், லேட்டா போக கூடாதுங்கிறதுக்கு. கஸ்டமர் கிட்ட முன்ன பின்ன ஆகும்னு சொல்லிட்டு இருந்து அப்பங்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா அப்படின்னு ஆதங்கமும் கோபமுமா கேக்குறாரு பாண்டியன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு நிக்க. ஏண்டி சென்னையில எங்க கல்யாணம், எந்த மண்டபத்துல கல்யாணம், எத்தனை மணிக்கு கல்யாணம், எப்ப திரும்ப வருவான், எங்க தங்குவான், இத பத்தி ஏதாவது சொன்னானா அப்படின்னு பாண்டியன் இன்ச் இன்ச்சா கேட்க. இல்லங்க அப்படின்னு கோமதி தலையாட்டுறாங்க. சொல்ல மாட்டான், விட்டே சென்னையில கல்யாணம்னு மட்டும் போயிடுவான். அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஆமான்னு தலையாட்டுறாங்க கோமதி. நல்லா இருக்குடி நீ பிள்ளை வளர்த்த லட்சணம் அப்படின்னு பாண்டியன் கோவத்துல குமரிட்டு இருக்க. மச்சான் அவன் என்ன சின்ன பிள்ளையா விடுங்கன்னு பழனி சொல்றாரு. இலை வாய மூடுறா, அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்தே என் பேச்சு கேக்குறது இல்லையடா, இதே மாதிரியே போய்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க அவன் உருட்டாப்லதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. இப்படியே எல்லாத்துக்கும் சும்மா கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல. இலை வாய மூடிட்டு இருந்துடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. சரின்னு வாய முடிக்கிறாரு பழனி. இலை யாருமே என் பேச்சை கேட்கலன்னா அப்புறம் எதுக்காகடா நான் இந்த வீட்டுல இருக்கணும், யாருமே என் பேச்சை கேட்கலன்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் போறாங்க வர்றாங்க, எதுவும் சொல்றதும் கிடையாது கேட்கறதும் கிடையாது அப்படின்னு எல்லாரையும் ஒரு காட்டு காட்டுற பாண்டியன். இதோ இவர்தான் இப்ப புதுசா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு, நீ அவன மாதிரி எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லாம கொல்லாம போடா அப்படின்னு பாண்டியன் செந்தில பார்த்து நக்கெல்லாம் சொல்ல. சரிங்கப்பான்னு ரொம்ப அமைதியா சீரியஸா சொல்றாரு செந்தில். பாண்டியன் மட்டுமல்ல எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் செந்தில பாக்குறாங்க. கோமதிக்கு பயத்துல விக்கலே வந்துடுது. எதிர்ந்து போற பழனி டேய் அப்படிங்கிறாரு. பாண்டியன் கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்து மீண்டு சரிங்கப்பாவா அப்படின்னு நம்ப முடியாம கேக்க. டேய் கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. மீனாவும் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்காங்க. பாத்தியாடி பாத்தியா இவன எம்பிட்டு திமிரா சரின்னு சொல்றான் பாரு அப்படின்னு பாண்டியன் கோமதியை பார்த்து கேட்க. இல்ல இல்ல அது தெரியாம ஏதோ வாய் தவறி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சமாளிக்கிற கோமதி. சும்மாதான் இரேண்டாங்கிறாங்க. சொல்லுவான் சொல்லுவான் ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு செந்தில்.
டேய் சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பா அப்படின்னு பவ்யமா ஒரு எட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு சரவணன். நீ எப்படிடான்னு கேட்க, அப்பா நீங்க ஒரு கோடு போட்டு இதை தாண்டாதன்னு சொன்னா நான் தாண்ட மாட்டேன்ப்பா. கோடே போடாம இங்க ஒரு கோடு இருக்குன்னு சொன்னா கூட தாண்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, சுத்தம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க மீனா. காலத்துக்கும் நம்ம தலையெழுத்து இதுதானேன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க மயிலு. இவன் ஒருத்தன் இருக்கானேங்கிற மாதிரி பாக்குறாரு செந்தில். நல்ல புள்ள அப்படின்னு கோமதி சர்டிஃபை பண்ண, சூப்பர்ரா உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு அப்படின்னு சரவணன் தலையில இருந்து கீழே வரலும் ஒரு பார்வை பாக்குறாரு பழனி. எங்கடி அரசி அந்த புள்ளையும் கூப்பிடு, அதுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோன்னு பாண்டியன் கோவமா சொல்ல, மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கதிரும் ராஜியும் நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வரட்டும், நம்ம பேசிக்கலாங்கிறாங்க மீனா. ஏன்பா மீனா அவன் பண்றது தப்புப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அந்த தப்பெல்லாம் விடுங்க, வேற ஒருத்தங்க வேற ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது நீங்க இப்ப இருக்க மூட்ல சொல்லலாமா வேணாமான்னு தெரியல மாமா அப்படின்னு மீனா பொடி வச்சு பேச எல்லாரும் பாக்குறாங்க. யாருப்பா யாரு என்ன பண்ணா, இவன் ஏதாவது தப்பு பண்ணானா அப்படின்னு செந்தில காட்டி கேட்க, செந்தில் பதறாரு. ஐயோ மாமா இல்ல மாமா அவர்லாம் எதுவும் பண்ணல, நான் இவரை பத்தி சொல்ல வரல மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு செந்தில பாக்க, வேற யாருப்பான்னு பாண்டியன் கேக்குறாரு. அது அது இந்த அப்படின்னு மீனா தடுமாறிட்டு இருக்க, சொல்லுப்பா யார் என்ன பண்ணனான்னு பாண்டியன் கேக்குறாரு. ராஜியோட சித்தப்பா இருக்காருல்ல மாமா, மிஸ்டர் சக்திவேல், அவரு மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல, அதுவரையிலும் ஆமான்னு கேட்டுட்டு இருந்த பாண்டியன், அவனுக்கு என்னவாமா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் அவரு கடை விஷயமா பேசுறதுக்கு தான் மாமா வந்தாரு, கடையை இடிக்க மாட்டாராம், நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாதாம், அத மீறி நான் நடவடிக்கை எடுத்தா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிருவாராம் அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, பாண்டியன் ரைஸ் ஆகுறாரு. எல்லாரும் திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அநியாயமா நடந்துகிட்டது வேறும் இல்லாம மிரட்டு வேற செய்யறாரு அந்த ஆளு அப்படின்னு செந்தில் வேகமா திரும்ப, டேய் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்படியே நின்னுறாரு. ஏங்க அப்படின்னு மீனாவும் தடுத்து நிறுத்துறாங்க. எங்க போறவன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா இப்படி பேசியிருக்காரு கேட்க வேண்டாமான்னு செந்தில் சொல்றாரு. என்ன கேட்க போற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா மிரட்டிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, நீ எல்லாம் ஒண்ணும் கேட்க வேணாம், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அப்படிங்கிற செந்தில் அப்படியே அடங்கி நின்னுக்கிறாரு. எலே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல விடு அப்படிங்கிற பாண்டியன், ஏன்பா மீனா நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா இத நான் பாத்துக்கிறேங்கிறாரு. கவலையெல்லாம் இல்ல மாமா, உங்ககிட்ட சொல்லணும் இல்ல அதான் சொன்னேங்கிறாங்க மீனா. நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் கட்டி விட்டுருக்கான், அதை திடுதிப்புன்னு இடிக்கணும்னா பதறத்தானே செய்வான், அதான் புத்தி மாறி போய் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மீனா அவன் இன்னொரு தடவை ஆபீஸ்க்கு வந்தா சொல்லு, அவனை உண்டு இல்லன்னு ஆக்கி போடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமாங்கிறாங்க மீனா. பாண்டியன் எழுந்திருக்க, சரிங்க நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் அந்த பக்கமா போக ஜென்ஸ் எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப மயிலும் மீனாவும் மட்டும் தான் நிக்கிறாங்க கோமதியோட. ஏய் மீனா நீ ஏன்டி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் மாமா கிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன், பேச்சை எப்படி மாத்துறதுன்னு தெரியல அதான் அப்படின்னு மீனா சொல்ல, அது சரிங்கிறாங்க கோமதி. அடி பாவிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மயிலு. வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கோமதி கேட்க, உங்க அண்ணன் வர்றது மிரட்டுறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லத்த, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன், சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு மீனா சொல்ல, சரி சரி நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன் நீங்க எடுத்து வைங்க போ மயிலுன்ட்டு போறாங்க கோமதி. சரிங்க தன்னு மயிலு வரிஞ்சு கட்டிட்டு திரும்ப மீனாவும் பின்னாடியே போறாங்க. கதிர் கார் ஓட்டிட்டு இருக்க சைடுல உட்கார்ந்து இருக்காங்க ராஜி. தண்ணி ஏதாவது வேணுமான்னு கதிர் கேட்க, வேண்டாங்கிறாங்க. சரி பாட்டு ஏதாச்சும் போடவா அப்படின்னு கதிர் கேட்க, பயத்திலயும் இருக்கத்திலயும் இருக்க ராஜி தெரியலையேங்கிறாங்க. உன்னை பாட்டு பாட சொல்லல, பாட்டு போடவான்னு கேட்டேங்கிறாரு கதிரு. உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி ஒரு பார்வை பாக்குற கதிரு, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கங்கிறாரு. உனக்கு பயமாவே இல்லையான்னு ராஜி கேக்குறாங்க. எதுக்குன்னு கதிர் கேட்க, இவ்வளவு பொய் சொல்லிட்டு சென்னைக்கு போறோம், உண்மை தெரிஞ்சா வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு பயமாவே இல்லையான்னு ராஜி கேக்குறாங்க. நான் சொல்லி காட்டல, இருந்தாலும் கேக்குறேன், நீ வீட்டுக்கு தெரியாம டியூஷன் எடுக்க போனல்ல, அப்ப உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கதிர் கேட்க, தயங்குற ராஜி, இருந்துச்சுதான், ஆனா நம்ம பண்றது தப்பில்ல, நியாயமான விஷயம்தாங்கிற நம்பிக்கையில டியூஷன் எடுக்க போனேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அதே மாதிரிதான் அதே நம்பிக்கையில தான் நானும் இப்ப உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்காரு கதிர். கொஞ்ச தூரம் வந்து நிறுத்த ரோட்ல ஒருத்தர் நின்று இருக்காரு பேக்கோட. இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, நானும் வருதுல பிரச்சனை இல்லன்னு கேக்குறாங்க ராஜி. அதெல்லாம் பேசியாச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற கதிர் இறங்கி, வணக்கம் சார்னு சொல்ல, வணக்கம்ப்பா அப்படிங்கிற அந்த பெரியவர், இவங்க தான் உன் ஒய்ஃபான்னு கேக்குறாங்க. ஆமாங்க சார் ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்ப நம்ம கிளம்பலாமான்னு கதிர் கேட்க, கிளம்பலாம்ப்பா அப்படின்னு பெரியவர் தலையாட்ட, பேக்க கொடுங்க சார்னு வாங்கி கதிர் பின் கதவை திறந்து வைக்கிறாரு. உட்காருங்க சார்னு அவரை வண்டியில ஏத்தி விட்டுட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் இடத்துக்கு வர்றாரு. காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிற கதிர், ராஜி இன்னும் உன் டென்ஷன் குறையிலையா அப்படின்னு கேட்க, இல்லங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி. இந்தா தண்ணி குடி அப்படின்னு ஒரு வாட்டர் பாட்டில குடுக்க ராஜி தண்ணி குடிக்கிறாங்க. இங்க பாரு வீட்டை பத்தி எல்லாம் யோசிக்காத, வீடு
இப்படிதான் எல்லாத்துக்கும் டென்ஷன் படுத்தும், பயமுறுத்தும். நம்ம ஏதாச்சும் சாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், முதல்ல பெருமைப்பட போறது வீடுதான். இப்ப நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் உன் எக்ஸாம பத்தி, எக்ஸாம் எழுதுனா என்னென்னலாம் நடக்குங்கிறத பத்தி. கொஞ்சம் யோசிச்சு பாரேன். போலீஸ் ஜீப்ல கெத்தா வந்து வீட்ல இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாரு கதிர். ராஜு இன்னும் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்க. எங்கப்பா உங்கப்பா, எங்கம்மா உங்கம்மா எல்லாரும் மூக்குல விரல் வைக்க மாட்டாங்க? அத பத்தி யோசி. நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம்னு. நம்ம நினைக்கிறதுல பாதிய நம்மளோட திங்கிங்கே நடத்தி கொடுத்துருமா அப்படின்னு கதிர் சொல்ல, இப்பதான் ராஜு கொஞ்சமா ஸ்மைல் பண்ணிட்டு பாக்குறாங்க. ஆமா, உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா அப்படின்னு ராஜு கேட்க, எப்படிலாம் அப்படின்னு கதிர் எதிர்கேள்வி கேக்குறாரு. இல்ல, நீ சண்டை போடுற மாதிரி பேசி மட்டும்தான் நான் பாத்திருக்கேன். இவ்வளவு கேரிங்கா பேசி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, எப்பவுமேவா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? நம்ம கிட்ட நல்லா பேசினா நாமளும் நல்லா தான் பேசுவோம். சரி, இதுக்கு முன்னாடி நீ சென்னைக்கு போயிருக்கல அப்படின்னு கதிர் கேட்க, கதிரை பத்தி நெகிழ்ச்சியா ஃபீல் பண்ணிட்டு இருந்த ராஜு, போயிருக்கேங்கிறாங்க. ஆனா ட்ரெயின்ல தான் போயிருக்கேன். இந்த மாதிரி கார்ல போனது இல்ல. இன்ஃபேக்ட் இம்புட்டு தூரம்லாம் நான் எங்கேயுமே கார்ல போனதே இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, வாவ், அப்ப லைஃப்ல புதுசா ஒரு விஷயம் பண்ற. கார்ல ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிராவல் போற, அதை என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு வீட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு கதிர் சொல்ல, லைட்டா வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ராஜு. தூக்கம் வந்துச்சுன்னா சீட்டை கம்ஃபர்டபுளா இழுத்து விட்டுட்டு தூங்கிடுன்னு கதிர் சொல்ல, இல்ல இல்ல தூக்கம்லாம் வரல அப்படின்னு ராஜு சொல்ல, கம்ஃபர்டபுளா தானே இருக்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. ஆங்கிறாங்க ராஜு. பின்னாடி உட்கார்ந்துருக்க பெரியவர் தூங்குறதும் முழிக்கிறதுமா இருக்காரு. வீட்டுக்குள்ள ரூம்ல இருக்க மீனா பெட்ல இருக்க பெட்ஷீட்டை உதறி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற செந்தில பார்த்து, என்னங்க சார் இம்புட்டு நேரமா ஆளை காணோம்னு கேட்க, மொட்டை மாடியில இருந்தேங்கிறாரு செந்தில். உங்க அண்ணனோடய மாமாவோடயும் பேசிட்டு இருந்தீங்களாக்கும்? ஏங்க மணிக்கணக்கா அப்படி என்னதான் பேசுவீங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் யாரு கூடயும் பேசல, தனியாத்தான் நின்னுட்டு இருந்தேன்னு வெறப்பா சொல்றாரு செந்தில். தனியா இருந்தீங்களா? கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு மீனா கேட்க, எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு செந்தில். பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு செந்தில் வெறுப்பாவே சொல்ல, ஏன் ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அப்படிங்கிறாரு செந்தில். மீனா ஏன்னு கேட்க, அம்மாவோட அண்ணன் உன் ஆபீஸ்க்கு எப்ப வந்தாருங்கிறாரு செந்தில். இன்னைக்குதான் மீனா சொல்ல, இன்னைக்குதான் எப்ப வந்தாருன்னு கேக்குறேன் சொல்லு. செந்தில் கேட்க, அவர் வரும்போது டைம் எல்லாம் பாக்கலங்க, லஞ்சுக்கு அப்புறம் வந்தாருன்னு நினைக்கிறேங்கிறாங்க மீனா. ஏன் வந்தவொன்னு என்கிட்ட சொல்லல அப்படின்னு செந்தில் கேட்க, ஏன் சொல்லணுங்கிறாங்க மீனா. என்ன பேசுற நீங்க? செந்தில் கேட்க, ஒரு நாளைக்கு நீ ஆபீஸ்ல பாக்குறதுக்கு 50-60 பேராவது வருவாங்க, அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, மத்தவங்க மாதிரி இல்ல இவர் வர்றது, இத கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க கடையில கூட எத்தனையோ விஷயம் நடக்கும், அதையெல்லாம் நீங்க வீட்டுக்கு கொண்டு வர்றீங்களா இல்ல என்கிட்ட தான் சொல்றீங்களா? அந்த மாதிரி நினைச்சுதாங்க நான் இதையும் விட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அது வேற இது வேற, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையில ஏற்கனவே பகை இருக்கு, நீ இந்த குடும்பத்து ஆளுங்கிறதுனாலதான் அவங்க உன்னை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அவர் என்ன நினைச்சு வேணாலும் என்ன மிரட்டட்டுங்க, ஆனா நான் அவரை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி மறுபடியும் வந்தாருனான்னு செந்தில் கேக்குறாரு. அப்பவும் பேசுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணாதுல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, சலிச்சுக்கிற மீனா. ஏங்க சொல்லி என்னங்க ஆக போகுது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆக போகுதா? அவரை கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அடிக்க போறீங்களா தனியாவா இல்ல அடியால எதுவும் வச்சா அப்படின்னு மீனா கேட்க, என்ன நக்கலா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. ஏங்க நான் சீரியஸா தான் கேக்குறேங்கிறாங்க மீனா. அவரை அடிக்கிறதுக்கு அடியாலாம் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட தோல்ல கைய வைக்கிற மீனா, என்ன யாராவது ஏதாவது சொன்னா உங்களுக்கு அம்புட்டு கோவம் வருங்கிறாங்க. ஆமா பின்ன வராதா? இங்க பாரு, இனிமே அவர் வந்தாருன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னு செந்தில் சொல்ல, இதோ பாருங்க, ஆக்கிரமிப்பு நிலத்துல கடை கட்டுறவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த நிலத்தை மீட்கிறது, இதெல்லாம் என் வேலையில ஒரு பார்ட்டுங்க, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி நோட்டீஸ் அனுப்பின எல்லாரும் உன்னை மிரட்டிட்டு போனாங்களா? இல்ல இல்லன்னு செந்தில் கேட்க, இல்லன்ற மாதிரி மீனா தலையாட்டுறாங்க. இல்லதான்னு சொல்ல, இவரு மட்டும்தானே வந்து மிரட்டினாரு, எல்லாம் குடும்பத்துல இருக்க பகைய மனசுல வச்சுட்டு வந்து பண்ணியிருக்காரு, நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படிங்கிறாரு செந்தில். ஏங்க என்னங்க இது, என்னோட விஷயத்த மாமா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க, கொஞ்சம் கூலா இருங்க, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ மீனா அவங்க மோசமானவங்க, நேரம் பார்த்து பெரிய பிரச்சனையா பண்ணி விட்டுருவாங்க, இதோ பாரு இனிமே அவங்க பக்கத்துல இருந்து யாராவது ஆபீஸ்க்கு வந்தாலோ என்கிட்ட சொல்லணும் புரியுதா உனக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, சரிங்க சொல்றேன்னு மீனா சொன்னதும் கொஞ்சம் சமாதானமான செந்தில் அப்படியே வந்து கட்டில்ல உட்கார்ற, எதிரில இருக்க சேர இழுத்து போட்டு மீனா உட்கார்றாங்க. அவரோட தோல்ல ஒரு அடி கொடுத்து, எம்பிட்டு கோவம் வருது என் புருஷனுக்கு, நானும் கொஞ்ச நாளா உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்பெல்லாம் நீங்க மாமாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த பக்கமா திரும்பிட்டு இருந்த செந்தில்,
எதுத்தெல்லாம் நான் பேசல. எனக்காக பேசுறேன் அம்புட்டுதான்னு மீனா முகத்த பார்த்து சொல்றாரு. உங்க பக்கம் இருக்க நியாயத்த எடுத்து சொல்லுங்க. ஆனா சண்டை போடுற மாதிரி எல்லாம் மாமா கிட்ட பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இனிமே ராஜியோட சித்தப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு மறுபடியும் அங்கேயே வந்து நிக்கிறாரு செந்தில். சோ அப்பா, சொல்றேன்பா, கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு மீனா சலிப்போட சொல்ல தூங்கலான்னு எந்திரிச்சிடுறாரு செந்தில். செந்தில் போய் படுத்துட, ஐயோ இவரை வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு பெருமையும் வருத்தமுமா தூங்க போன அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனா. மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்.